clubhouse, tiny living space, more common space but less living space. Highest carpet area up to 70% only in Jane's Home. ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? காஷ்மீரின் பஹல்காமில் 26 சுற்றுலா பயணிகள் படுகொலை செய்யப்பட்டு ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் இந்திய ராணுவம் நடவடிக்கையை துவக்கியது. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் பதுங்கியிருந்த பயங்கரவாதிகளின் முகாம்களை தகர்த்தது. இதில் 100க்கும் மேற்பட்ட பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டுள்ளனர். இந்த நடவடிக்கையில் உளவுத்துறை முக்கிய பங்கு வகித்தது. பயங்கரவாதிகள் பதுங்கியிருந்த இடம் குறித்து சேகரிக்கப்பட்ட உளவுத்துறை தகவலின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இப்போது இந்திய அரசு தனது உளவுத்துறை சேகரிக்கும் சக்தியை மேலும் வலுப்படுத்த ஒரு பெரிய திட்டத்தை வகுத்துள்ளது. இதற்கென உளவு செயற்கைக்கோள் அமைப்பை வலுப்படுத்த பெரிய நடவடிக்கை எடுத்து வருகிறது. ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகு ஆயுதப்படைகளும் அரசாங்கமும் உளவுத்துறை இயந்திரங்களை மேலும் வலுப்படுத்த வேண்டிய அவசியத்தை உணர்ந்துள்ளன. இந்த திட்டத்திற்கு சுமார் $3 பில்லியன், அதாவது ரூபாய் 25,000 கோடி செலவாகும். இது விண்வெளி அடிப்படையிலான SBS-3 எனப்படும் கண்காணிப்பு திட்டம் என அழைக்கப்படுகிறது. கடந்த ஆண்டு அக்டோபரில் பாதுகாப்புக்கான அமைச்சரவை குழு இந்த திட்டத்திற்கு பச்சை கொடி காட்டியது. மொத்தம் 52 உளவு செயற்கைக்கோள்கள் தயாரிக்கப்படும். இவற்றில் 31 செயற்கைக்கோள்களின் பொறுப்பு 3 தனியார் நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. மீதமுள்ள 21 செயற்கைக்கோள்கள் ISRO எனப்படும் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தால் தயாரிக்கப்படும். இந்த செயற்கைக்கோள்களின் முக்கிய பணி இந்தியாவின் எல்லைகளை கண்காணிப்பதாகும். குறிப்பாக பாகிஸ்தானின் நடவடிக்கைகளை கண்காணிப்பதாகும். இதன் மூலம் பயங்கரவாதிகள் செயல்பாட்டை கவனிக்க முடியும். செயற்கைக்கோள்களை விரைவாக உருவாக்க அனந்த் டெக்னாலஜிஸ், சென்டம் எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் ஆல்பா டிசைன் டெக்னாலஜிஸ் ஆகிய 3 தனியார் நிறுவனங்களுடன் இணைந்து செயல்படுகிறது. முன்னதாக இந்த நிறுவனங்களுக்கு 4 ஆண்டுகள் கால அவகாசம் வழங்கப்பட்டது. ஆனால் இப்போது அது 12 முதல் 18 மாதங்களாக குறைக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் இந்த செயற்கைக்கோள்கள் 2026 அல்லது அதற்கு முன்னர் தயாராகும். இந்த திட்டத்தின் முக்கிய தேவையை கருத்தில் கொண்டு அரசாங்கம் விரைந்து முடிக்க கோரியுள்ளது. இது நாட்டின் எல்லைகளின் பாதுகாப்பை வலுப்படுத்துவது மட்டுமல்லாமல் உள்கட்டமைப்பையும் மேம்படுத்தும். இதுபோன்ற சேட்டலைட்டுகள் ரஷ்ய உக்ரைன் போரில் பயன்படுத்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவிற்கும் இது ஒரு பெரிய வாய்ப்பாகும். விண்வெளி துறையில் மேலும் முன்னேற உதவும் என்கின்றனர் நிபுணர்கள்.